ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஷ்ணு மஞ்சு யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் வெள்ளை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் ஒரு 3 நம்பர், 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர், கர்டு, பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய், கீ தேவையான அளவு, புதினா, கொத்தமல்லி. அரிசி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு ரெடி. ஆயில் போட்டாச்சு, கீயும் கொஞ்சம் ஆயிலும் போட்டிருக்கு. பிரியாணி இலை, பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் ஆனியன் போட்டுக்கோங்க. புதினா சேர்த்துக்கோங்க. தக்காளி தேவையில்லை, சின்ன சைஸு தக்காளி சிக்கன் போடும்போது போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது தக்காளி. ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. புதினா சேர்த்து ஒரு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2-3 நம்ம போட்டிருக்கோம். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளார சேர்த்துக்குவோம். நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு 1/2 கிலோ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 kg எடுத்துட்டு கொஞ்சம் லெமன் போட்டு லைட்டாக உப்பு போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி சேர்க்கல, கழுவும் போது சேர்த்த மஞ்சள் பொடி தான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. அதையும் இதுக்குள்ளார இப்போது போட்டாச்சு. இது சிம்மிலேயே நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம தக்காளியை சேர்க்கும். சிக்கன் நல்லா சிம்மிலேயே வதங்கட்டங்க. மெயின் அதுதான், நல்லா கொஞ்சம் சிம்மிலேயே வதங்கணும். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போது நம்ம தக்காளியை சேர்க்குவோம். தக்காளி கொஞ்சம் தாங்க தக்காளி. அதையும் போட்டு ஒரு வதக்குவோம். கொஞ்சம் வதங்கிருக்கு. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த சிக்கன் சிம்மிலேயே குக் ஆகட்டும். தட்டு போட்டு மூடிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். சின்னதாக 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறதுனால நான் பெப்பர் தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் காரத்துக்கு.
தனியா ஒரு 2 ஸ்பூன், இப்போ தேங்காய் பால், 1 2 2.5. நான் இதெல்லாம் 1.5 போட்டுட்டேன், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் வாங்க. உப்பு சரி பார்த்துட்டு காரம் சரியாக்கான்னு பார்த்துட்டு அவ்வளோதான். தட்டு போட்டு அரிசியை போட்டு மூடணும். கொஞ்சம் ஒரு கொதி வரணுங்க. கிட்ட வந்து காமிச்சிருங்க. கொஞ்ச நேரம் இது ஒரு கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உப்பு பார்த்துட்டு அரிசி போட வேண்டியதுதான். ஸ்டாப்பு. கொதிச்சாச்சு. அரிசி ஒரு கைப்பிடி போட்டுடலாம். ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துக்கிறோம். அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்குது. இப்போ இதை நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கும் நம்ம ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மூடிடலாங்க. இதை தம்மு பிரிச்சாச்சுங்க. பாருங்கள், சிக்கன் வெள்ளை பிரியாணி, ஒயிட் பிரியாணி. டேஸ்ட்டு சும்மா அசத்தலாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம திறந்து பார்க்கலாம். ஒயிட் சிக்கன் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மெனுவில் என்ன பார்த்தோம்னா சிக்கன் வெள்ளை பிரியாணி தான் பார்த்தோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் விஷ்ணு மஞ்சு.